ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வாட்ஸ்அப்ல இருக்கிற முக்கியமான ட்ரிக்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா, பொதுவாக நம்ம என்ன நினைப்போம், ஒரு வாட்ஸ்அப் அப்ளிகேஷன்ல ஒரு அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைப்போம். அப்படி இல்லை. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு அக்கௌண்ட் நார்மலா யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அந்த அக்கௌண்ட் ப்ரொஃபைல் ஓபன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஏரோ வந்து எனபிள் ஆயிருக்கும். இந்த ஏரோ நம்ம இந்த மாதிரி கிளிக் செஞ்சோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஆட் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு புதுசா ஒரு ஆப்ஷன் வந்து எனபிள் ஆயிருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா பொதுவா நம்ம மொபைல்ல ஒரு வாட்ஸ்அப் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி இன்னொரு நம்பரை அக்ரி அண்ட் கண்டினியூ நம்ம கொடுத்து நம்பரை நம்ம நார்மலா என்ன கண்ட்ரி என்ன நம்பர்லாம் கொடுத்து கோடு வரும் ஆட்டோமேட்டிக்கா. அதே மாதிரி ஒரு வாட்ஸ்அப்ல 2 நம்பர் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அருமையான ஒரு ஆப்ஷன் இது. சோ அந்த மாதிரி 2 நம்பர் ஒரு வாட்ஸ்அப் அக்கௌண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த 3 டாட் இருக்குல்ல, 3 டாட் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் ஸ்விட்ச் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து எனபிள் ஆயிருக்கும். இது எதுக்கு அப்படின்னா ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ஸ்விட்ச் பண்ணக்கூடிய ஆப்ஷன் தான் இது. இதை நம்ம இந்த மாதிரி கிளிக் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்விட்ச் ஆயிரும். அதே மாதிரி அந்த கிளிக் பண்ணி அந்த 3 டாட் கிளிக் பண்ணி ஸ்விட்ச் அக்கௌண்ட்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்ம இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ஸ்விட்ச் ஆயிரும். அதே மாதிரி ஒவ்வொரு அக்கௌண்ட்ல இருந்தும் இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு வேற மாதிரி நம்ம வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அருமையான ஒரு ஆப்ஷன். அதே மாதிரி ஒருத்தரோட வாட்ஸ்அப் நம்பர் நமக்கு கான்டாக்ட்ல சேவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கான்டாக்ட் ஓபன் பண்ணி குத்த வச்சு இருந்து நம்பரை சேவ் பண்ணி நேமை சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல வந்து ரிஃப்ரெஷ் கான்டாக்ட்ல கொடுத்து அந்த வேலையெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஆட் பட்டன் இருக்குல்ல, இந்த ஆட் பட்டன் அந்த மாதிரி கிளிக் பண்ணா போதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். சோ இதுல உங்களுக்கு மேல சர்ச் பாக்ஸ் இருக்குல்ல, அந்த சர்ச் பாக்ஸ் நம்ம இந்த மாதிரி கிளிக் பண்ணி அல்லது நமக்கு இந்த 3 டாட் இந்த நம்பர் பேட் நம்ம கிளிக் பண்ணிட்டு எந்த நம்பருக்கு நமக்கு வாட்ஸ்அப்ல சேட் பண்ணணுமோ சோ அந்த நம்பர் இந்த மாதிரி டைப் செஞ்சாலே போதும். அந்த நம்பர் வாட்ஸ்அப் சேட்ல இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி சேட்னு காமிக்கும். சோ இதன் மூலமாட்டு இங்க இருந்துகிட்டே அழகான முறையில அவங்க கூட சேட் பண்ணிக்கலாம். நம்பரை சேவ் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. இந்த ஒரு ஆப்ஷன் கூட வாட்ஸ்அப்ல இருக்கு. சோ சேம் அதே மாதிரி வாட்ஸ்அப்ல ஒரு ஆப்ஷன் கூடவே கொடுத்திருக்காங்க. இந்த அட்டாச் பட்டன் கிளிக் பண்ணா இமேஜின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். இதை நம்ம கிளிக் பண்ணிட்டு இப்போ எக்ஸாம்பிள் நாம ஒரு டீ குடிச்சிட்டு இருக்கோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேட்கறாங்க என்ன பண்ணிட்டு இருக்கு எங்க இருக்கு அப்படின்னு கேட்கும்போது நார்மலா ஒரு மெசேஜ் அனுப்புறது விளையாட்டு. சோ இந்த மாதிரி நமக்கு ஒருத்தர்கிட்ட ஒரு இமேஜ் மூலமா ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா நாம இங்க ப்ராம்ப்ட் டைப் பண்ணணும். சோ ப்ராம்ப்ட் டைப் பண்ண நமக்கு அழகான முறையில அந்த இமேஜ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். சோ நம்ம என்ன டைப் பண்றோமோ அது கரெக்டான முறையில் டைப் செஞ்சு கரெக்டா முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ப்ராம்ப்ட் வந்து உங்களுக்கு அழகான முறையில வந்து எனபிள் ஆயிரும். பாத்தீங்கன்னா எனபிள் ஆயிடுச்சு. இந்தியன் கை ட்ரிங்கிங் ஹோட்டல், அதாவது பிஸ்கட் அண்ட் டீ ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி. இப்ப நம்ம சென்ட் பண்ணா கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆகும். சோ அதுக்கெல்லாம் அனிமேட் இருக்கும். நம்ம எடுத்த இமேஜை வந்து நம்ம அழகான முறையில அனிமேட் கூட நம்ம பண்ணிக்கலாம். லைட்டா ஒரு சின்ன ஒரு அனிமேஷனோ ரொம்ப பெரிய அனிமேஷன் ஆகாது. சோ இப்போ ப்ராசஸிங் நடக்குது. ப்ராசஸிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம செலக்ட் பண்ண நாம எடுத்த இமேஜ் வந்து அழகான முறையில அனிமேட் ஆயிரும். சோ நாம இப்ப சென்ட் பட்டன் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இது சென்ட் ஆயிரும். பாத்தீங்கன்னா அழகான முறையில சென்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த அட்டாச்மெண்ட் கிளிக் பண்ணி போல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதுல நமக்கு விருப்பமான ஒரு விஷயத்தை நமக்கு வந்து செலக்ட் பண்றதுக்கு நம்ம குரூப்ஸ்ல கூட இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நமக்கு வந்து நான் இதுல வந்து ஒன்று டைப் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் யுவர் ஃபேவரட் ஆக்டர் அப்படின்னு வந்து நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். கொடுத்துக்கிட்டு இப்போ எக்ஸாம்பிள் கீழே பார்த்தீங்கன்னா 2-3 ஆப்ஷன் இருக்கும். இதுல வந்து நான் தேவைப்பட்டா நான் ஒரு முக்கியமான ஆப்ஷன் கூட நம்ம செட் பண்ணிக்கலாம். தேவைப்பட ஆக்டரோட நேம்ஸ் ஒரு சாய்ஸஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு 4-5 பேரோட நேம்ஸ் நம்ம வந்து அடிச்சிட்டோம் அப்படின்னா அதை டைப் பண்ணிக்கிட்டு இப்போ எக்ஸாம்பிள் நம்ம டைப் பண்ணதுல வந்து அந்த ஆப்ஷன் வந்து கூடிக்கிட்டே இருக்கும். எவ்வளவு வேணுமோ நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கு அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அலோ மல்டிபிள் ஆன்சர்ஸ் அப்படின்னா ஒருத்தர் ஒரு ஆன்சருக்கு மேல செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல இதை ஆஃப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒருத்தர் ஒரு ஆன்சர் தான் செலக்ட் பண்ண முடியும். தேவைப்பட்ட இதை வந்து ஆன் பண்ணிருங்க. இப்போ நம்ம கொடுத்துட்டோம் யுவர் ஃபேவரட் ஆக்டர் கொடுத்து ஒரு 5 ஆக்டரோட நேம் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம சென்ட் பட்டன் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி சென்ட் ஆகும். பாத்தீங்கன்னா ஒரு ஓட்டிங் முறையில வந்து சென்ட் ஆகும். ஒரு போல், அதாவது ஒரு அவங்களோட கருத்து கேட்கறதுக்கு. சோ இப்போ நம்ம குரூப்ல இது சென்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா அவங்க இந்த மாதிரி ஏதாவது செலக்ட் பண்ணாங்க, அவங்களோட ஃபேவரட் ஆக்டர்ஸ் இந்த மாதிரி ஒண்ணுக்கு மேற்பட்ட முறையில செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு அழகான முறையில ரிசல்ட் தெரியும். வியூ வோட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ல போனோம் அப்படின்னா யார் என்னென்ன ஆன்சர் செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து அழகான முறையில தெரிஞ்சுக்கலாம். இது குரூப்ஸ்ல கூட நம்ம சென்ட் பண்ணி ரொம்ப ஃபன்னா இருக்கும் பாக்குறதுக்கு. ஒரு முக்கியமான தலைப்பை கொடுத்துக்கிட்டு அவங்களுக்கு ஒரு 4-5 ஆன்சரை கொடுத்துக்கிட்டு செலக்ட் பண்ண சொன்னா அவங்களோட கருத்து நம்ம கேட்கும்போது ஒரு டிஃபரெண்டான ஒரு ஆப்ஷன்ல இருக்கும். சோ அது மாதிரி வாட்ஸ்அப்ல வந்துட்டு இன்னொரு புதுசான ஒரு ஆப்ஷன். வாட்ஸ்அப் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் அதோட ஹோம் ஸ்கிரீன்ல அது தெரியாது. லைட்டா அந்த மாதிரி ஸ்வைப் செஞ்சு விட்டோம் அப்படின்னா மேல பாத்தீங்கன்னா ஃபேவரட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா நாம ஒரு முக்கியமான நபர் இல்ல ஒரு முக்கியமான 2-3 ஃப்ரெண்ட்ஸ் கூட அடிக்கடி நம்ம சேட் பண்ணுவோம், கால் பண்ணுவோம் அப்படின்னா நாம சேட் பண்ணுற நண்பரோட லிஸ்ட் எல்லாமே இந்த மாதிரி எல்லாம் கூட்டமா தான் கிடக்கும். இது கண்டுபிடிக்கிறது ஒரு முக்கியமான ஆளோட நேமை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி சர்ச்சில் போய் தான் கண்டுபிடிக்கணும் அவங்களோட நேமை டைப் பண்ணி. அது இல்லாம ஒரு குறிப்பிட்ட ஆளோட நேமை மட்டும் நம்ம கரெக்டா உடனே சர்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி லாங் பிரஸ் பண்ணி பிடிச்சிக்கிட்டு மேல பாத்தீங்கன்னா 3 டாட் கிளிக் பண்ணி ஆட் டு ஃபேவரட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இது நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த நேம் வந்து ஃபேவரட்ஸ்ல போய் பார்த்தா ஆட் ஆயிரும். சோ நாம இப்ப வாட்ஸ்அப் ஓபன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அவரை தேடிட்டு இருக்கணும் அப்படின்ற ஆப்ஷன் கிடையாது. ஜஸ்ட் இந்த மாதிரி சேவ் பண்ணி ஃபேவரட்ஸ் ஆப்ஷன்ல போனா நம்ம யார ஃபேவரட்ஸ் ஆட் பண்ணி வச்சிருக்கோமோ அவங்களோட நேம்ஸ் எல்லாமே தெரியும். அழகான முறையில் சாட் பண்ணிக்கலாம், டக்குன்னு கால் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி இந்த பிளஸ் பட்டனை கிட்ட ஆட் பட்டனை கிட்ட ஒரு மீட்டா அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அது நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். சோ இது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஹவு டு மேக் பிரியாணி, ஹவு டு மேக் குக்கிங் பிரியாணி அந்த மாதிரிலாம் போட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நாம அதை கொஞ்சம் கிரியேட்டிவா நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அது பாத்தீங்கன்னா நம்ம இந்த இமேஜ்ல நம்ம மெசேஜ் ஆப்ஷன்ல ஒரு குறிப்பிட்ட ப்ராம்ப்ட் அந்த மாதிரி டைப் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நம்ம சென்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வாட்ஸ்அப் அழகான முறையில நமக்கு கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்கு அழகான முறையில இமேஜ் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த ப்ராசஸிங் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம என்ன நேம் கொடுத்தோமோ அழகான முறையில நமக்கு வந்து இமேஜ் கிரியேட் ஆயிரும். பாத்தீங்கன்னா ஒரு அழகான பையன் நமக்கு ப்ராம்ப்ட் கொடுத்தது அப்படிதான். ஒரு 20 years பாய் வந்து இந்தியன் பிளாக கையில வச்சுட்டு இருக்கிற மாதிரி அவனோட டிஷர்ட்ல சஞ்சய் அப்படின்ற நேம் இருக்கிற மாதிரி நான் வந்து செட் பண்ணிருந்தேன். அழகான முறையில கியூட்டான முறையில நமக்கு வந்து கிரியேட் ஆயிடுச்சு. சோ இந்த மாதிரி ப்ராம்ப்ட் எங்க எடுக்கணும், எப்படி டைப் பண்ணணும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்க கூகுள் குரோம் ஓபன் செஞ்சு askaiworld.com அப்படின்னு சர்ச் பண்ணா அவருடைய ஃபர்ஸ்ட் சைட்ல போனீங்கன்னா இதுல ஏகப்பட்ட ஏஐ இமேஜஸ் கிரியேட் பண்ணக்கூடிய போஸ்ட் எல்லாமே இருக்கும். எக்ஸாம்பிள் இந்த போஸ்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த போஸ்ட் நான் உள்ள கிளிக் பண்ணிட்டு உள்ள போனோம் அப்படின்னா இந்த மாதிரி பாய்ஸ் கூட இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள ப்ராம்ப்ட் வந்து இதோ இருக்கு, அந்த பாய்ஸ் படத்துக்கு கீழே இருக்கும். கீழே வந்து பார்த்தா கேர்ள்ஸுக்கான ப்ராம்ப்ட்ஸ் இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். இது கேர்ள்ஸ் கிரியேட் பண்றதுக்கு இந்த மாதிரி ப்ராம்ப்ட் இருக்கும். சோ தேவையான ப்ராம்ப்டை காப்பி பண்ணி வாட்ஸ்அப்ல கூட கொடுத்துக்கலாம். அவங்களுக்கு நேம் வேணா உங்க நேம் வேணா சேஞ்ச் பண்ணிக்கிட்டா எந்த நேம் கொடுத்தீங்களோ அந்த நேம் வந்து டிஷர்ட்ல பிரிண்ட் ஆயிரும். ஒன்னுக்கு மேற்பட்ட குரூப்ஸ் நீங்க அட்மினாட் இருக்கீங்க, ஒரே நேரத்துல எல்லா குரூப்புக்கும் ஒரே நேரத்துல மெசேஜ் பண்ணணும் அப்படின்னா கம்யூனிட்டிஸ் அப்படின்ற ஆப்ஷன்ல வந்துகிட்டு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியூ கம்யூனிட்டி ஆப்ஷன் இருக்கும். இதுல வந்துகிட்டு கிரியேட் நியூ கம்யூனிட்டியில கெட் ஸ்டார்டர் கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் இதுல ஒரு நேம் கேட்கும். இந்த நேம் இதுல வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் எக்ஸாம்பிள் சாம்பிள் கொடுத்துக்கிறேன். சென்ட் பட்டன் கொடுத்துரும் அப்படின்னா நீங்க என்னென்ன குரூப்ல எல்லாம் ஆட் ஆயிருக்கீங்களோ, ஒரு பொறுப்பாட்டு ஒரு அட்மினாட் இருக்கீங்களோ அந்த எல்லா குரூப்பையும் இந்த ஆட் குரூப் அப்படின்ற ஆப்ஷன்ல போயிட்டு நீங்க ஆல்ரெடி நீங்க அட்மினாட் கூட எல்லா குரூப்ஸுமே இதுல ஒன் பை ஒன்னா காமிக்கும். எல்லா குரூப்பையும் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். சோ இதனால ஜஸ்ட் இந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ல ஒரு மெசேஜ் போட்டா போதும். நீங்க செட் பண்ணி ஆட் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 குரூப் ஆட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா 10 குரூப்லயும் ஒரே நேரத்துல மெசேஜ் வரும். ஒவ்வொரு குரூப்ல அது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்க இப்ப ஒரு 10 குரூப் நம்ம ஆட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா எல்லா குரூப் இதுல இருக்குமா. சோ இதுல இந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு ஜஸ்ட் இதுல வந்து டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா குரூப்லயும் நீங்க ஆட் பண்ணி வச்சுட எல்லா குரூப்லயும் ஒரே நேரத்துல மெசேஜ் வரும். அருமையான ஒரு ஆப்ஷன் இது. சோ அதே மாதிரி கீழே பாத்தீங்கன்னா கால்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதுல வந்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். சோ இதுல கிரியேட் கால் லிங்க் அப்படின்ற ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு குரூப்ல ஒரு 10 பேரு கூட வீடியோ கால் அல்லது வாய்ஸ் கால் பண்றீங்க அப்படின்னா ஒரே நேரத்துல பல பேர் கூட குரூப் கால் பண்றீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லிங்க் வந்து ஜெனரேட் ஆயிரும். கால் டைப் அப்படின்ற ஆப்ஷன்ல வீடியோ இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணி உங்களுக்கு குரூப்பா நீங்க வாய்ஸ் கால் பண்ண போறீங்களா வீடியோ கால் பண்ண போறீங்களா கேட்கும். இப்ப வீடியோ கால் ஆப்ஷன் டிஃபால்ட் இருக்கு. இப்ப வாய்ஸ் கொடுத்தோம்னா அந்த லிங்க் மாறும் பாருங்க. பாத்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் ஆயிடுச்சு. சோ இந்த மாதிரி இந்த லிங்கை நீங்க காப்பி பண்ணி ஒரு குறிப்பிட்ட குரூப்லயோ ஒரு குறிப்பிட்ட நபருக்கு அனுப்புறீங்க அப்படின்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி வர்றவங்க குரூப் வீடியோ கால் வாய்ஸ் கால் ஆட் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி நீங்க வாட்ஸ்அப்ல வீடியோ கால் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நண்பர் கூட இல்ல உங்க வீட்டுல பேசிட்டு இருக்கும்போது அவங்களுடைய மொபைல்ல ஒரு விஷயம் தெரியல இல்ல அவங்கள்ட்ட மொபைல்ல இருக்கிற ஒரு விஷயத்த உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா சோ எக்ஸாம்பிள் இந்த மொபைல்ல உள்ள ஸ்கிரீனை இந்த மொபைலுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னா இது வந்து உங்க ஃப்ரெண்டோட மொபைல், இது உங்க மொபைல் வச்சுப்போம். சோ உங்க ஃப்ரெண்டோட மொபைல்ல இந்த மாதிரி 3 டாட்ல கிளிக் பண்ணி ஷேர் ஸ்கிரீன் அப்படின்ற ஆப்ஷன் அதை அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி கண்டினியூ கேட்கும். கொடுத்துட்டு ஸ்டார்ட்னு கொடுத்துரும் அப்படின்னா அவங்க மொபைல்ல உள்ள எல்லா டீடைல்ஸ் எல்லாம் அவங்க மொபைல் இருக்கிற எல்லா டீடைல்ஸுமே உங்க மொபைல்ல வந்து ஸ்கிரீன்ல வந்து பாத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன் இது. சோ இது வந்து அவங்க மொபைல் என்னெல்லாம் ஓபன் பண்றாங்களோ எல்லாமே உங்க மொபைல் ஸ்கிரீன்ல வந்து பாத்துக்கலாம். அருமையான ஒரு ஆப்ஷன் இது. சோ இது அவங்க எக்ஸாம்பிள் நீங்க வெளிநாட்டுல இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல உங்க வீட்டுல இருக்கக்கூடிய உங்களோட மொபைல்ல ஒரு விஷயம் தெரியல இல்ல அவங்க மொபைல்ல ஒரு விஷயத்த பார்க்கணும், ஒரு பில் இருக்கு, ஒரு காப்பி இருக்கு, ஒரு கான்டாக்ட் இருக்கு, இல்ல ஒரு ஏதோ ஒரு விஷயத்த அவங்க மொபைல் இருக்கிறது உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் மூலமா நீங்க வந்து அவங்க மொபைல் ஸ்கிரீன்ல உங்க வீடியோ கால் மூலமா நீங்க வந்து பாத்துக்கலாம். சோ இந்த வாட்ஸ்அப் வீடியோஸ் இந்த வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சது டெஃபினட்டா இது ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு யூசஸா இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டா இந்த வீடியோ உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் மற்றும் Facebook நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலை கண்டிப்பா மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.